ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வலிகளோட தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான். ஸோ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து குமரேசன் சார் இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். இவர் தான் வந்து எயில் யூனியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார். அதில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எயில் யூனியன் அண்ணனை பற்றி சொன்னேன்னா, சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்னா, இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது. அவர் சினிமாவை அணுவாக அனுபவித்து 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான். பல பேர் முதுகில் குத்துறதுக்கு 1000 பேர் இருப்பானுங்க. ஆனால் கை பிடிச்சி முன்னாடி தூக்கி வரதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவர். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட செய்வார் இந்த படத்தில். ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும். சினிமா தெரியாமல் அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னை அவ்வளோ கேள்வி கேட்பார். அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பார். ஏன்னா இந்த படம் சரியாக வரணும் ரவி, இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம். ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசித்து இந்த படம் பண்ணியிருக்காரு அவர். அவர் இந்த படத்தை வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் படம் பண்ணலை, உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார், அவர் கூட நான் 15 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் சினிமா இடத்துல நீங்கள் நிற்கிறேன் நம்புகிறேன். அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோடய முதல் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம். அன்றைக்கே இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார், இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறத விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 பேரை ஒரு ஆளாக வந்து யானை மாதிரி பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ. இன்றைக்கி அவரை சுற்றி எத்தனை ஜாம்பவங்களும் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவன் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார். அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுஷ் சார் வரைக்கும் இன்றைக்கி வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவர். அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் தான் இந்த படத்துக்கு முதல்ல என் கூட பயணிச்சார். என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் மெயினாக வச்சுனா சூப்பராய் மாஸ்டர், அவர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இப்போ டிவியில் போயிட்டுருக்கோம், எல்லாத்துலேயும் சூப்பராய் மாஸ்டர் சூப்பர் யாரா அது எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாரு யாரா அப்படின்னு பார்க்குறது எனக்கு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்லாம் பார்த்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கும்போது அவர் தான் சொல்லிட்டு போது அப்போ தான் எனக்கு அவர் மாஸ்டர் இவர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன். நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன். அதில் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும். படத்தில் ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதாபாத்திரம். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது மாஸ்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறதுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பராய் மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரக்டர் பேர் ராயன். ஸோ அவர் வந்து நான் போனோடனே ஸோ இங்கேருந்து போகும்போது பயந்துக்கிட்டு போனேன். காலைல 10 மணிக்கு போனேன். ஈவினிங் வந்து என்னை 4 மணிக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன். அவர் கதாபாத்திரம் சொன்னேன். குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ எனக்கு சொல்லுவேன் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது. என்னை கூட்டு போயிட்டு சொன்னார், வா மாஸ்டர் தீனா படத்துக்கு முருகதாசை இப்படி கூட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டு வரேன். எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நான் எந்த நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. என்னை ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து என்னை ட்ரீட் பண்ணார். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்டராக அவர் சொல்ல போனால் அப்புறம் மாஸ்டராக வந்தார். நான் சொன்னதை குழந்த மாதிரி நடிச்சார், எல்லாமே பண்ணார். மாஸ்டர் எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் படுத்திருக்கேன் மாஸ்டரை. ஒரு நாளைக்கெலாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது. அது அவர் சொன்னதை அந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆழ்ந்த கலையில் மொத்தம் 64 கலை இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கலை வந்துக்குது, என்ன சொல்லுங்கள், எச்ச கலை, அது நீ தானே வரும். அந்த டைலாக் மாஸ்டர் என்கிட்ட அவர் என்ன சொன்னதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிகேவி மிக்கின் அருள்தேவ் சார் 2 பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகுகுமார், மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ், அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன்.
சரி, இந்த இதை எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் எல்லாரும் இந்த படத்தில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐயா மேலே வந்திருக்காரு. அவர் எனக்கு மேடையில் இப்போ ஃபஸ்ட்டில் ஐயா ராசா ஐயா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை வாழ்த்த வந்த இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு இன்றைக்கி மொத்த மீடியாவுக்கும் எங்களுக்கு பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு ஐயா தான். ஐயா இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் ஐயா. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிட்டேன், ஒரு மிகப்பெரிய உங்களெல்லாம் அந்த டிஎம்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு ஆதித்யா கதிர். ஓகே தேங்க்யூ. நான் அதுக்கப்புறம் தேங்க்யூ. நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு, இலக்கியத்தோடு, சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த 90களில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது. எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு. நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும், நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா, அல்லது சிலர் செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன். ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்து காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்து கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியாரார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன். இந்த முன் வெளியீட்டு தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என ஒரு குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களந்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே, அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது 2 உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. தி லாங்கஸ்ட் லவ் போயம் ஆஃப் தி லாஃப்டியஸ்ட் என்டிவர் கேன் பி கண்டென்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர்.
என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்து கொண்டே இருப்பேன். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபைடு சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி, இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார். அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி, கதிர் நான் ஒரு படம் பண்ணுற ஹீரோவானவனே எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக. அண்ணா என்னென்ன அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி, என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் இப்போ ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நானே ஃபோன் பண்ணேன், அண்ணா என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு. டைரெக்ஷனை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது. லைனாகவும் சரி, ஃபுல் கதையாகவும் சரி, அவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல, ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு, ஒரு சினிமா, ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு தெரியும், எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரியே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போது நம்மள மாதிரி ஒரு வடபழனியில் வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஹீரோவாக, ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதிலே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்கே வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா வந்து, கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கலை. எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா, நீ ஜெயிப்பப்பா, அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லோரும் வந்து இந்த ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தார், பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னென்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருன்னா ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா வந்து இப்போ எடுத்தோடனே என்னென்னா, நார்மலாக ஒரு ₹1 கோடி வச்சுருக்க ப்ரொடியூசரை எடுத்தோன்னே வந்து நம்ம இவர் போகலாமா, அவரு போகலாமா, அவரை போகலாம் இப்படி அப்படின்னு இருக்கும்போது புதுசாக ஒரு பையன் டேலண்ட்டோடு வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்னா, இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடையணும், எல்லார் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேசிட்டு இருந்தார். அது இப்போ இங்கே என்னென்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி, இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் போய் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு
அகநானூறு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு. எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், இங்கே எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்லா வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மியூசிக் கம்போசிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நாங்களே தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோம், சாங்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லரு எல்லாமே. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸோடு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எலினியன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மாஸ் ரவி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான், நான் தேனிசை திண்டல் தேவா சார் வந்து ஆக்சுவலி பாட்டு பாடியிருக்காரு. அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாமே கேட்கும்போது, நானும் ரவி சாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாங் யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு, தேவா சார் மாதிரி ஒருத்தர் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசர் சார் கிட்ட கேட்டோம். எதுக்கு அவரை மாதிரியே நீங்கள் அவரே பாடுவீங்க அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பெரிய லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி சைந்தவி மேமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அருள்தேவ் அண்ணனுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்னா. ஏன்னா என்னோடய சீனியர் அவரும் என் கூட சேர்ந்து இதில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த மெலோடி சாங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். இதில் வந்து வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம அண்ணன் ரவி அண்ணனுக்கும், அதுக்கப்புறம் குமரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து அந்த சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் மச்சான், அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அது வந்து தேவா சார் வந்து பாடியிருந்தார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பண்ண சாங்கு நான் வந்து நடனம் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட சாங் தான். ஒரு சிங்கிள் நைட்டில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் அது இது நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புனாலையும் அந்த சாங் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த சாங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண கதிர் அண்ணன்லேருந்து தங்கதுர் அண்ணன்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து நிறையவே வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் அன்றைக்கி ஒரு நாளில் நடந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல், என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்ஸஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமாக வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ். நான் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது, மாஸ் ரவிக்கிட்ட இந்த கால் வரும்போது, இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ், நீங்கள் என்ன விதவிதமான சின்ன கேரக்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னை ஒரு நார்த் மெட்ராஸ் மதராக காஸ்ட் பண்ணுறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ்ஸே எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் ஒரு ஹிந்திக்காரியை சாரி டு சே ஒரு ஹிந்திக்காரியை நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சின்ன ரோல் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி. பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தட் ஐ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்ஷன் பேக்ட், ஒரு த்ரில்லராக இந்த படம் இருக்க போகுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக், ஒரு த்ரில்லர் ட்ராக், ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது நான் நினச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங். ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னராக இருக்க போது. யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக். சீரியஸ்லி சார், ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். எனக்கே வந்துட்டு அங்கே கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் எவ்ரிபடி ஹியர், ஆல் த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், அவங்க ஹார்ட் அண்ட் சோலை போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் we are hoping that Mas Ravi and Eril sir will keep continuing to bring great films to all of you. Thank you again. Happy New Year. Happy New Year. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை
ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரியலி ஐ எம் ஃபீல் ஸோ லக்கி. இந்த படத்தில் நான் பண்ணதை ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ தென் வந்து ஆப்சாரி அந்த மாதிரி நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா, ப்ரெஸ், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கைத்தல நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தால வயிறானை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து போது செய்து அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகழ். ஏன் திருப்புகழை சொன்னேன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகழை சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும்போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர். அவங்களெல்லாம் உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபஸ்ட்டு, ஒரு இயக்குனர், நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, இவரும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன். பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சால் சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது காற்று வாக்கில் ஒரு காதல். காற்று இருந்தால் தான் வாழ முடியும். இந்த உடம்பை நீங்கள் நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறார் பட்டினத்தார். ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடும் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமணி. அப்போ இந்த உடம்பை நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தால் தான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேர் நாசி, அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன். பெரிய பெரிய சாமியாரெலாம் படித்து பார்த்தாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் தேடிட்டு வராங்க, சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னேன். இப்போ மேடம் கூட சொன்னாங்க, இது போல் ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ராமாயணம் எழுத்துட்டு வான்மீகி போகிற வரவங்களை கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போகிற வரவங்களை கொள்ளைச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளைச்சு எடுக்கிறானுங்க. அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயிர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா, நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுகிறார் படிக்கணும் நிறையா. அதெல்லாம் வீடு கட்டும்போது படி வச்சுது. படித்தாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்குறாங்களே, படித்தவன் சிறந்தவனா, ஒரு நாட்டை ஆளக்கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்லை, படித்தவர் சிறந்தவரா, ஒரு நாட்டை ஆள்றவர் சிறந்தவரா? இப்போ எல்லாரும் பசியாக இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் வேணும் இல்லை? எப்படி படித்தோம் நீ சொல்ற, அது விளக்கம் வேணும் இல்லை?
அது சொல்கிறேன், விளக்க சொல்ல பாருங்களேன். மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தேசம் என்று சிறப்பு, கட்டோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லாக இருக்கும், இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்போ ரவி சொன்னார் என் தாய்க்காக, அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்வலை சார்ந்த செல்லும் இல்லை, ஈன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை. ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டார். அப்போ எதுக்காக சொல்கிறோம், வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருவமே கண்ணாயினர். இதுதான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வெண்பாளருக்கு இந்த பாட்டு. இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரவி என்கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவிக்கிட்ட, கதை நல்லதாக இருக்குதுப்பா, இந்த படத்தில் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆகிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் கற்றுக்கிறது. அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசர் இருக்கிறாரில்ல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்து எனக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை, ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே. எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களேன், எதை நீங்கள் ரசிக்கிறன்னா உயர்த்த போகும். அதை நீங்கள் நேசிக்கலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், என்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாஸ்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர், நம்ம 2 பசங்களும் மாஸ்டர், என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், நான் பெரிய மாஸ்டர், அவர் சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால் என்ன, படம் பார்த்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா, என்ன அர்த்தம்? இசைனா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதனால தான் வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதலை. உலகத்திலே சிறந்த இசை 2 இசைன்னு சொல்கிறாரு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ்ன்ற உச்சிக்கு நீங்கள் வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போதும் என்னங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றியை நீ மறக்காம இருந்தால் உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பைந்தூக்கார் செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடல் இன்னும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையின் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால் என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை வடச்சண்டை மாசத்தை வந்தார். அதனால் என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி, நல்லா பண்ணுறாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசாக எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோவத்தில் திட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னதுன்னா, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன தெரியுங்களா, நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியே பெறும் என்பதை கூறிய நம்முடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர் மாஸ் ரவி அவங்க வந்து ஸ்கெட்ச்னு ஒரு படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி. இந்த பயணம் அவர் அழகாக நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றிட்டு அவர் சொன்னார், இஷ்டப்பட்டு பண்ணேன்னு. கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வைப் தான். அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கு விடாமுயற்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக
நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோடு தன்னை ஈடுபடுத்திட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் அவர் இருப்பாருன்றதை எதிர்பார்க்குற டைமில் அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லையும் சரி அந்த படத்தை வந்து ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் இந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். இந்த குழுவில் பயணித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி, தயாரிப்பாளருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எங்களோட குழு வந்து எங்களோட இந்த படத்திற்கு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த உதவியும் பண்ண தயாராக இருக்குன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாஸ் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி. இந்த காத்து வாக்கில் காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சாலிகிராமம், கோடம்பாக்கம், வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 20 வருடமாக சாலிகிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டுருக்கிறவங்களாம் நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் என்னென்னா, இப்போ நம்ம மாஸ் ரவியும் பல இடங்களுக்கு அவர் போய் பார்த்தவர் தான் சினிமாவை. கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தவனா நிற்க வச்சுருவாங்க, அவ்வளோதான். சரி, இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த இடத்தை அடையிறது இருக்குல்ல, அது ஒரு வரம். அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து, நம்ம எம்ஜிஆர்லேருந்து, பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜ், அடுத்து சில்வஸ்டர் ஸ்டாலன், உலகத்தையே வந்து 5 படங்களில் முன்னாடி புருஸ்லி, இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான். புருஸ்லிலாம், சில்வஸ்டர் ஸ்டாலின், ராக்கின்னு ஒரு படம், அவருக்கே அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது. சார்லி, இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமாக பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி ஒரு அடைகான முடிவை எடுத்த மாஸ் ரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன். அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளரை நான் பாராட்டுறேன். அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த டெக்னீஷியன்ஸ், நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அவர் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகநானூறுலேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும், அதாவது 3 அறம் பொருள் இன்பம். இன்பம்ன்றது தான் காதல். அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும். காமத்துப்பால், அது காதல் சார்ந்தது தான். அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாது தான். கடவுளுடைய காதல் எத்தனை இருக்குது. சூஃபியினுடைய காதல், சூஃபி ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க. அதான் சூஃபியினுடைய பாடல், சூஃபி காதல்கள். அடுத்தது பிராண காதல்கள், எல்லாம் காதலை நம்பி தான் இருக்குது. ஆனால் அது கரெக்டான வயசில் வந்தால் உங்களுக்கு நல்லது, கரெக்ட் இல்லாத வயசில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனநோய், அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதான் காதலினுடைய ஆபத்து. அதனால் நீங்கள் காதல் பண்ணுங்க, அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும். ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தால் அன்பு, அக்கா தங்கச்சி மேலே வந்தால் பாசம், ஒரு பெண்ணின் மீது வந்தால் காதல். அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வயதில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் காதலை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த காதலுக்கு மிக ஆபத்தானது கண்களை ஒருவன் சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். நம்ம உறுப்புகள்லேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து 5 உறுப்பில் கண் தான் மிக ஆபத்தானது. நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பார் அவர். நிலாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தூரம், 5 கோடி கிலோமீட்டரில் இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸை ஒரு ரசிப்பார். கண் மகா ஆபத்தானது. கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு, அதாவது அருள்
ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர் உண்மையிலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு. டெக்னிக்கலாக நம்ம சூப்பராக மாஸ்டர் இன்னை வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நம்ம, அதாவது கடவுளுடைய இது வந்து அறிவுக்கு எவ்வளோ சரியாக வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும். கடவுள் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மூட நம்பிக்கை தான் நம்பணும், ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம். அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். மிகச்சிறந்த ஒரு பாடலோடு ஆரம்பித்தார் திருப்புகழில். அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் இது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மாஸ் ரவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.